திருக்கழுக்குன்றத்துலேருந்து சோழ தேசம் நோக்கி திருஞான சம்பந்தர் தன்னோட யாத்திரையை தொடர்றாருன்னு போன எபிசோடில் முடித்தோம். போன எபிசோடில் மயிலாப்பூர் கவர் பண்ணியிருந்தோம். திருமயிலை ஒரு நேயர் ஒருத்தங்க இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. பூம்பாவை உயிர்ப்பிச்சிடுறாரு திருஞான சம்பந்தர், அதுக்கப்புறம் என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம அடுத்தடுத்து அப்படியே கவர் பண்ணிட்டு போயிட்டோம். ஒரு காப்பியம்னா நம்ம அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் முடிச்சும் கொடுக்கணும். இது பெருங்காப்பியங்கள்லாம் பார்க்கலாம். ராமாயணம் மகாபாரதத்துலலாம் எல்லாருக்குமே அப்புறம் என்னாச்சுங்கிறத ஒன்று சொல்லி ஒரு க்ளோஷர் ஒன்று இருக்கும். இங்கேயும் இது பெரிய மகாகாவியம்ங்கிறதுனால சேக்கிழார் பெருமான் அப்படி எந்த இதையுமே அப்படி ஓப்பன் ஹெண்டடாகவே விடலை. எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்னு சொல்லியிருக்காரு. அங்கம்பூம்பாவையே சிவநேச செட்டியார் வளர்த்ததே சம்பந்தருக்கு திருக்கல்யாணம் செய்து கொடுக்கணும்னு தான். அந்த எண்ணத்தை தான் வளர்த்தார். ஆனால் வினைப்பயனால் இறந்து போய்விட்டாள். சுவாமி திருவருளால் அவளை மீட்டு கொண்டு வந்தபோது அவருடைய மனைவியார் சுற்றத்தாரெலாம் சேர்ந்து உங்கள் திருவடிக்குத்தான் இவளை சமர்ப்பிக்கணும்னு வளர்த்ததுன்னு சொல்லி அவளை திருக்கல்யாணம் செய்து கொள்ளணும்னு போது அவர் அதை மறுத்து வினைவசத்தால் போனது திருவருளால் மீட்டப்பட்டது. அதனால அந்த அளவில் அது இருக்கணுமே தவிர அது அடியனுக்கு நீங்கள் திருக்கல்யாணம் செய்து தரது வேண்டாம்னு அவர் சம்மதிக்காமல் தவிர்க்கிறார். அப்போ அவர்கள்லாம் மனம் கலங்கி பேசும்போது சுவாமிகள் தர்மசாஸ்திரங்கள்லாம் மேற்கோள் எடுத்து காண்பித்து தந்தையார் ஸ்தானத்தில் வருகிறேன் நான் சொல்லி அவங்களுக்கு அதை சொல்லவும் சிவனேஸ்வரும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த பெண்ணை திரும்பவும் கொண்டு போய் இந்த கன்னிமாடத்திலேயே அமர்த்துறார். நான் திருமணம் செய்து கொள்ள போறதில்லை, வேற யாருக்கும் கொடுக்குற மனசெல்லாம் இல்லை அவருக்கு. நான் சம்பந்தருக்குன்னு மனசால அர்ப்பணிச்சாச்சு. அதனால அவளை கன்னிமாடத்திலேயே கொண்டு போய் வச்சு விடுறார். அந்த கன்னிமாடம்ங்கிறது எங்கன்னா அங்கதான் அந்த பெண் குடத்துல இருந்த போது இருந்தது. அந்த கன்னிமாடம் சொல்ற ஒரு இடம் வீட்டில் அது ஒரு தனியா இருக்கக்கூடிய இடம், கன்னி பெண்களுக்குன்னு இருக்கக்கூடிய இடம். அங்கேயே கொண்டு போய் அந்த பெண்ணை வைக்கிறார். சேக்கிழார் அப்ப அந்த நிலையில் அவள் இருந்து சிவத்தை அடைந்தாள்னு விட்டார். சுவாமிகளுடைய அருளால பெறப்பட்டதுங்கிறதுனால அவர் மோட்சத்துக்கே போயிடுறாவ. இந்த மாதிரி நமக்கு நிறைய இடங்கள்ல வந்தவர்கள் என்ன ஆனாங்கிற கேள்விக்கெல்லாம் சேக்கிழார் சொல்றார். நாம சாதாரணமா அந்த கதையை சொல்லும்போது அவள் உயிர்ப்பித்து வந்தாளுங்கிறதோட நாம முடிச்சுடுறோம். உள்ளபடியே அவள் திரும்பவும் மோட்சகதிக்கே போயிடுறாவ. இறந்து வினைவசத்தால் இறந்து எரியூட்டப்பட்டிருந்த அந்த பெண் மோட்சத்தை அடைந்தாள்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா சம்பந்தர் திருவிளையாடலால் அருள் தீண்டி பெறப்பட்டதுங்கிறதுனால அவள் மோட்சகதியை அடைந்தாள்னுறாங்க. சன்னியாசி மாதிரி இருந்து போயிட்டாங்களா? அந்த மாதிரியா? அப்படி எதுவுமே சொல்லலை. சேக்கிழார் அந்த நிலையில இருந்து அப்படியே சிவத்தை அடைந்தாள். சன்னியாசம் அது மாதிரி இல்லை, ஒன்றும் அவசியம் கிடையாது. அதனால் மட்டும்தான்ட்டு இல்லை. இன்னும் சொல்லணும்னா பிரம்மச்சரியத்துக்காவது ஒரு முக்கியத்துவம் தராங்க. சன்னியாச பத்ததிங்கிறது வேணுங்கிறவங்க கொள்ளலாம், அது மட்டும்தான் உயர்ந்ததுங்கிற ஸ்தானம் எங்கேயுமே கிடையாது. அப்படி சைவத்தில் எதுவும் சொல்லப்படலை. சன்னியாசிகள்னு பார்க்கறதே ரொம்ப குறைவு தான். இப்ப நால்வர் பெருமக்கள்ல யார் சன்னியாசத்தை அடைந்தார்கள்? இப்ப அப்பர் சுவாமியுடைய தமக்கையார் திலகவதியார் கிட்டத்தட்ட ஒரு தவ வாழ்வு. கரெக்ட். அவங்க கூட திருவதிகையில இத்தனைக்கும் நிச்சயம் தான் ஆகி இருந்தது. திருமடம் வச்சிருந்தாங்கல்ல, மடம் அமைத்துக் கொண்டார்கள். மடத்துல இருந்தாலே சன்னியாசி நம்ம அந்த மாதிரி ஆக்கிட்டோம். அப்படியெல்லாம் கிடையாது. மடம்ங்கிறது வரக்கூடியவர்கள் தங்கி போகக்கூடியது. பரதேசிகளாக இருப்பவர்கள் வந்தா தங்கி உணவு உண்பதற்கு அவர்களுக்கான சௌகரியங்களுக்கு மட்டும்தான் மடமே தவிர அந்த மாதிரியான சம்பந்தங்களே நம்ம ஒழிச்சிட்டதுனால அந்த காலத்துல எல்லாம் ஊருக்கு போறதுனா மடங்கள் தான் இருக்கும். ரொம்ப ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாடல் பெற்ற தலங்கள் பத்தி குறிப்புகள் போட்ட ஒரு புத்தகத்துல ஒவ்வொரு முக்கிய பெரிய ஊர்லயும் பாத்தீங்கன்னா இங்க இந்த மடம் இருக்கு அந்த மடம் இருக்குன்னு எழுதியிருக்காங்க. இப்ப நாம எழுதினோம்னா இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு இந்த ஹோட்டல் இருக்குன்னு எழுதுற மாதிரி அந்த காலத்துல வந்தோம்னா நமக்கு எந்த குறையும் இல்லாமல் சுத்தமாக அன்னம் தயாரித்து கொடுப்பதற்கு மூட்டை முடிச்செல்லாம் வச்சுக்கிறதுக்கு தங்கி இளைப்பாறுவதற்கு சத்திரங்கள் மாதிரியே தான். அந்த அளவுல தான் இதை ஒரு புண்ணிய காரியமாகவே செய்தார்கள். சத்திரங்கள்லயும் நிறைய புண்ணியங்களுக்காக செய்யறது உண்டு. மடத்தை அதை நிர்வாகம் பண்ற ஒரு மடத்தை அதிபர் ஒருத்தர் இருப்பார். ஒரு அந்த நிலையில அந்த சமயத்துல தோய்ந்தவர்கள் இருப்பாங்க. அந்த அளவுல தான். அப்படி கன்னிமாடத்தில இருந்து இந்த பெண்ணும் சிவகதி அடைந்தாள்னு சொல்லிடுறார். அதனால சன்னியாசத்துக்கெல்லாம் ஒண்ணுமே இடமே கிடையாது. அப்படியே இருந்து சிவகதி அடைந்தாள்னு சொல்லப்படுகிறது. இப்போ சோதேசம் உள்ள வந்துட்டார். இப்போ சுவாமிகள் புறப்பட்டு வந்துட்டார். திருவடைச்சுரம் அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரார். வரிவளர் அவிரொளி அறவரை தாழ வார்சடை முடிமிசை வளர்மதி சூடி கரிவளர் தருகழல் கால் வலன் ஏந்தி கனல் எரி ஆடுவார் காடரங்காக விரிவளர் தரு பொழில் இனமயில் ஆல வெண்ணிறத் தருவிகள் தன்னென வீழும் எரிவளர் இனமணி புனம் அணி சாரல் இடைச்சுரம் மேவிய இவர்வனம் எண்ணி. புறவார்பனங்காட்டூர் விண்ணமர்ந்தனமும் மதில்களை வீழவின் கணையால் எய்தாய் விரி பண்ணமர்ந்து ஒலிசேர் புறவார் பனங்காட்டூர் பெண்ணமர்ந்து ஒரு பாகமாகிய பிஞகா பிறைசேர் நுதலிடை கண் அமர்ந்தவனே கலந்தார்க்கு அருளாயே. இந்த ஊரெல்லாம் தரிசனம் செய்து கொண்டு தில்லையை அடைகிறார். கற்றாங்கு எரிவோம்பி கலியை வாராமே செற்றார்வாள் தில்லை சிற்றம் வலமேய முற்றா வெண் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே.
சோழ தேசத்திற்கு வாயில்னு சொன்னா தில்லை தான். எப்போதுமே சோழ தேசத்துக்கு நுழைவாயில் தில்லை தான். அதனால தான் அதை ரொம்ப முக்கியமா பெரும்பற்றுன்னு அறிவிச்சிருந்தாங்க. நீங்க பெரும்பற்ற பதிகங்கள் புலியூரா? பெரும்பற்ற புலியூர்னு சொல்றாங்களே, பெரும்பற்று அப்படின்னு தான் கல்வெட்டுகள்ல வரும். பெரும்பற்றுன்னு சொன்னா அது ஒரு பிரத்யேகமான பராமரிப்பு நிர்வாகத்திற்குட்பட்ட பகுதி. இப்போ நமக்கு வந்து எளிமையா புரியறதுக்கு சொல்லணும்னா, இப்ப ராணுவ தளவாடங்கள்லாம் இருக்கும் பாருங்க. இப்ப சென்னை மாநகரத்திலேயே இங்க வந்து ஒரு காவல்துறை இருக்கு. அவங்க தான் இங்க இந்த இடத்தினுடைய நீதி பரிபாலனம் எல்லாம் பண்ணுவது. இது போக பிரத்யேகமா சில இடங்களை வரையறை செய்து கண்டோன்மெண்ட்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய காவலர்களே போக முடியாது. தமிழகத்தினுடைய காவலர்களுக்கு அங்க உள்ள அவங்களுடைய செல்வாக்கு அங்க செல்லுபடியாகாது. அது தனியா இருக்கக்கூடியது. அது ஆர்மியினோட கண்ட்ரோல்ல, ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுல வரக்கூடியது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் பெரும்பற்று. அவர்களுடைய விதிகள், அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய பொருளாதார முடிவுகள் இதெல்லாம் வந்து பிரத்யேகமாகவே இருக்கும். அந்த மாதிரி தில்லை வந்து அதிகப்படியான பாதுகாப்போடு கூடி ஏற்படுத்தப்பட்டிருந்தது. என்ன அது நுழைவு வாயில்ங்கிற காரணம் ஒன்று. இரண்டாவது, சைவ சமயத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு தலம். அதனாலே சோழ மன்னர்கள் அதை முடிசூட்டும் தலமாகவே கொண்டிருந்தது. இப்படி பல்வேறு காரணங்களால தில்லைக்கு இருந்த அந்த முக்கியத்துவம். அந்த திருத்தலத்திற்கு சம்பந்த சுவாமிகள் எழுந்தருள்றார். என்ன நாயனார் அவர் கடவுளை வந்து முடிசூட்டுவாங்களே? கூற்றுவ நாயனார். கூட்டுவ நாயனார். பெருமான் திருவடியை சூட்டுறார். முடிசூட்டல திருவடியவே திருவடியை தூக்கி சூட்டுவார். தலையில வைத்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடியது கூற்றுவ நாயனாருக்கு. சம்பந்தர் தில்லையை சென்று அடைகிறார். அங்கே மடத்தில் எழுந்தருளி இருந்து பலகாலம் சபாநாயகரை தரிசனம் செய்கிறார். போய் சுவாமி தரிசனம் செய்வது, பதிகங்கள் பாடுவதுன்னு தில்லையில தான் ரொம்ப காலம் எழுந்தருளி இருக்கார். சுவாமிகள் தொண்டநாட்டு யாத்திரையெல்லாம் முடித்துக்கொண்டு தில்லைக்கு வந்துட்டாருங்கிற செய்தி சீர்காழிக்கு வருது. அங்கேருந்து பக்கம் கொள்ளிடத்தை கடந்தா சீர்காழி, அங்க விஷயம் வருது. அப்போ சிவபாத ஹிருதயர் ஏனையோர்கள்லாம் போய் பந்துக்கள்லாம் சேர்ந்து போய் சுவாமியை தரிசனம் பண்ணி வரணும்னு சொல்லி கொள்ளிடத்தை கடந்து வந்து சம்பந்த பிள்ளையாரை நமஸ்கரித்து அவரை எழுந்தருளணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறாங்க. சுவாமிகளும் நடராஜ பெருமானிடத்தை விடைபெற்றுக் கொண்டு சபா தரிசனம் செய்து முடித்து விடைபெற்றுக் கொண்டு அங்கிருந்து புறப்படுறார். புறப்பட்டு சீர்காழி திருத்தலத்திற்கு மதுவும் வந்து எழுந்தருளி இருக்கார். தோணியப்பர தினமும் தரிசனம் செய்து கொண்டு அங்கே இருந்து கொண்டிருக்கார். அப்ப நிறைய பதிகங்கள்லாம் அப்பாருளி செய்கிறார். சீர்காழி பதிகங்கள் நிறைய வருகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் சுவாமிகளுக்கு 16 திருநட்சத்திரங்கள் பூர்த்தியாகி இருக்கு. அப்போ இருந்தவர்கள்லாம் பெரியவர்கள்லாம் சேர்ந்து பேசி சுவாமிகளுக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்க வேண்டிய வயசு, அதனாலே வந்து அவருக்கு திருக்கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யணும்னு பிரார்த்திக்கிறாங்க அந்த வேதியர்கள்லாம். அப்போ அவருடைய தகப்பனார் தலைமையில எல்லாரும் போய் சுவாமிகள்கிட்ட இதை விண்ணப்பமா வைக்கிறாங்க. சம்பந்தமூர்த்தியார்கிட்ட விதிப்படி செய்ய வேண்டிய காரியங்கள்ல அந்த வயசை அடைந்திருக்கிறதுனால திருக்கல்யாணம் செய்து கொள்ளணும்னு பிரார்த்திக்கிறாங்க. அப்போ சுவாமிகள் அதை மறுக்கிறார். இல்ல அது வேண்டாம்னு சொல்லி மறுக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு பிரம்மச்சரிய நிலை மாதிரி தான் இவர்களுக்கு. பெருமானே இருக்கும்போது அதுக்கு மேல பந்தங்கள் எதற்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தன்மை. ஆனா இவர்கள்லாம் வந்து வேத நெறி தழைத்தோங்கிறதுக்கு தான் உங்களுடைய அவதாரமே. வந்தது வேத தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி கொடுக்கணும்னு, அதை செய்து வரக்கூடியதற்குன்னு ஏற்பட்ட திருவவதாரத்துல வைதீக காரியங்கள்ல இந்த கிரகஸ்தாசிரமம்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த உயர்ந்த பதவி, அதையும் நீங்க அனுஷ்டித்து காண்பித்தால் தான் பின்னால வருபவர்களுக்கு அது ஒரு பாடமா இருக்கும். இல்லைன்னா அப்புறம் எல்லாரும் சம்பந்தரே திருக்கல்யாணம் பண்ணிக்கலையேன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? வைதிக தர்மம் இந்த கல்யாணத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருகிறது. இதைத்தான் மங்களமா சொல்லுது. இருக்கிறதுலே உயர்ந்த மங்கலம் வந்து திருமணம்ங்கிற மங்கலம் தான். அதனால அதை நீங்கள் அவசியம் செய்யணும்னு சொன்னதுனால சுவாமி ஏத்துக்கிறார். இப்போ இவருடைய அந்த ஞான நிலைக்கு ஒரு தகுதியாக ஒரு உரை பார்க்கணும்னு வரும்போது எல்லாம் பேசிக்கொண்டு திருநல்லூர் என்ற திருத்தலத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிவாச்சாரியார், அவருக்கும் நம்பியாண்டார் நம்பின்னு தான் பேர் வைக்கிறாங்க, அவருடைய மகளை பேசி முடிக்கலாம்னு எல்லாம் ஏற்பாடாகுது. அப்போ இங்கே இருந்து பந்துக்கள்லாம் புறப்பட்டு போறாங்க. அந்த காலம் பெருமணமா இல்ல திருநல்லூர் பெருமணம்ங்கிறது என்ன, இன்னொரு திருநல்லூர் இருக்கு. அதனால இது பெருமணம்னு இந்த கல்வெட்டுலாம், ஏன்னா சுவாமிகளும் நல்லூர் பெருமணம்னு பாடுறதுனால அது திருநல்லூர் பெருமணம்னே ஆகிவிடுகிறது. அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இதே குலத்திலே தோன்றி குலச்சிறப்பு கல்வி கல்விகள் எல்லாம் சிறந்து விளங்கிய நம்பியாண்டார் நம்பிகள்னு ஒரு பேரை சொல்றாங்க. அவரை போய் பார்க்கிறார்கள். அவர்களும் இந்த மாதிரி சீர்காழியிலிருந்து இத்தனை அந்தணர்கள் வந்திருக்கிறதுனால மகிழ்ந்து வரவேற்று அவர்கள் எல்லாம் உபசரிச்சு வந்த காரியம் என்னன்னு கேட்டபோது தான் இந்த விஷயத்தை அவங்க எடுத்து சொல்றாங்க. அந்த பெண்ணினுடைய பெயர் வந்து பின்னாளில் வந்த இலக்கியங்கள், இப்போ பெரிய புராணமே வடமொழி இலக்கியங்களெல்லாம் நமக்கு 15-16ஆம் நூற்றாண்டுல வருது. அதுல எல்லாம் அந்த அம்பிகைக்கு தோத்திர பூர்ணாம்பிகைன்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க. கல்வெட்டுகள், ஆனா குலோத்துங்கன் காலத்திய கல்வெட்டுகள் அந்த அம்மையாருக்கு சொக்கியார்னு ஒரு திருநாமம் சாத்துறாங்க. சொக்கியார் சொக்கி, மரியாதை விகுதி ஆர் விகுதி சேர்க்கறது சொக்கியார்னு திருநாமம் சொல்லப்படுகிறது. திருநெல்வேலி வழக்கம் அது சொக்கியாருங்கிறது இப்போ எருக்கத்தம்புலியூர்ல திருநீலகண்டத்தி யாழ்ப்பாணருடைய வம்சத்துல வந்த பெண், அவங்களும் சொக்கியார் தான். அவங்கள தான் நம்பியாண்டார் நம்பிகளும் ராஜராஜ சோழனும் போய் பார்த்து அவரிடத்தில் தான் இந்த இசையெல்லாம் இருக்கிறாங்க. அதனாலே அது பொதுவான ஒரு பேர் தான், அதுல ஒன்றும் கிடையாது. அந்த சொக்கியாரை போய் திருமணம் செய்யலாம்னு இவங்கெல்லாம் பேசி முடிக்கவும் அவருக்கு பரமானந்தம். ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு கன்னியாதானம் செய்து கொடுக்கறதுனா அது எவ்வளவு பெரிய விசேஷம். நாளை ரொம்ப புலகாங்கிதம் அடைந்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்களை எல்லாம் நமஸ்கரித்து அவசியம் சிறப்பாக இதை ஏற்பாடு பண்ணலாம்னு எல்லாத்தையும் கொள்கிறார்கள். கல்யாணத்திற்கான முடிவுகள் எல்லாம் ஆகிறது. அது வைகாசி மூலமாக இருந்திருக்கணும். மாத நட்சத்திரம் அந்த நாளில் திருக்கல்யாணத்திற்கு எல்லாம் முடிவெல்லாம் ஆகிறது. பெண் வீட்டார் இரு வீட்டாரும் போய் பேசி கீசி எப்படி எல்லாம் பண்ண போறோம்னு எல்லாம் முடிவான பிறகு அந்த திருநன்னாள் வந்து சேருகிறது. ஞானசம்பந்தர் அழைத்து கொண்டு ஊரிலிருந்து சீர்காழியிலிருந்து பந்துக்கள்லாம் சேர்ந்து சொந்த பந்தமெல்லாம் புறப்பட்டு
திருநெல்லூருக்கு வந்து சேர்கிறார்கள். அங்கே சுவாமிகளை அவர்கள் வரவேற்கிறாங்க. அவருக்கு தகுதியா சேக்கிழார் வந்து கிட்டத்தட்ட இந்த கல்யாணத்தை ரொம்ப விமர்சையா பாடியிருப்பார். அத்தனை நிகழ்ச்சிகளையும் ஒவ்வொரு நாளும் நடந்தது மாப்பிள்ளை அழைப்பிலேருந்து எல்லாத்தையும் அந்தந்த வைதிக காரியங்கள் எல்லாத்தையும், ஏன்னா வைதிக தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்குன்னு வந்த பிறகு இந்த பக்குவம் எல்லாம் அடைந்தாலும் கூட இந்த கிரகஸ்தாசிரமத்தை நுழையும் போது தான் அது ஒரு விதமான பூர்ணம் அடைகிறது வாழ்க்கை. நான் அதுக்கப்புறம் தான் தானாக இருந்து தர்மங்களை எல்லாம் கடைபிடிக்கணும். என்ன இருந்தாலும் பிரம்மச்சாரியின் போது பொறுப்புகள் குறைவு. ஒரு திருக்கல்யாணம் செய்து கொண்ட ஒருவனுக்கு எல்லா பொறுப்புகளும் அந்த க்ஷணப்பொழுதே வந்துடுது. அதனால என்னென்ன யாகங்கள் பண்ணணுமோ, யார் யாருக்கு கடன் தீர்க்க வேண்டியதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் தானும் செய்யணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்குள்ள வந்துவிடக்கூடிய ஒரு சூழல். அந்த சூழல்ங்கிறதுனால சுவாமிகளும் அத்தனையும் அனுஷ்டித்தார். ஒரு விரதத்தையும் விடாமல் அத்தனை சடங்குகளிலும் கலந்து கொண்டு எல்லாவற்றையும் கடாட்சிக்கிறார். அந்த நிலையிலே நடக்க வேண்டிய சடங்குகள்லாம் நடக்கிறது. முந்தைய நாள் எல்லாம் நடந்து முடிகிறது. அடுத்த நாள் சுவாமிகளுக்கு திருக்கல்யாணத்திற்கான நாள். அப்போ வந்து திருமஞ்சனம் பண்ணிக்கிறார். சுவாமி வந்து அந்த திருமணத்திற்கு முன்னாடி இந்த நலங்கெல்லாம் ஆகி ஒரு குளியல் இருக்கும் இல்லையா, அந்த மங்கள ஸ்நானம் மாதிரி ஒரு பெரிய திருமஞ்சனம். அதில் வந்து இத்தனை திரவியங்கள் இப்படியெல்லாம் கூட்டப்பட்டதுன்னு ஒரு பெரிய பட்டியலே கொடுப்பார். 10 வகையான துவரைகள், அந்த மாதிரி வாசனை திரவியங்கள், வேறு இதெல்லாம் சேர்த்து போட்டு சுவாமிக்கு பெரிய திருமஞ்சனமாகிறது. திருமஞ்சனமாகி சுவாமிகள் அலங்காரம் செய்து கொள்கிறார். அந்த நிலையிலே உயர்ந்த பீதாம்பரம் ஆபரணம் எல்லாம் தரித்து, எல்லாவற்றுக்கும் மேலே சேக்கிழார் ரொம்ப விசேஷமாக சொல்லும்போது கோசானத்தால் ஆன அந்த திருநீர், அதுதான் கடைசியாக அலங்காரத்துக்கு உச்சகட்டம். அதுதான். அதனால நீங்கள் எவ்வளவு ஆபரணம் எது தரித்தாலும் திருநீர் தரிக்கிறோம், அதை விதிப்படி தரித்துக் கொள்ளுகிறார். ஐஸ்வர்யம்னு கூட சொல்லுவாங்க. ஐஸ்வர்யம் தான் அது. விபூதினா ரொம்ப உயர்ந்த ஐஸ்வர்யமே அது. அதற்கு மேலே அக்கமாலை, ருத்ராட்ச மாலை அணிகிறார். அதையும் தெளிவாக சொல்லிடுறார் சேக்கிழார். பெருமானுடைய திருக்கண்லேருந்தே உதித்ததுங்கிறதுனால இந்த திருவருள் விளக்கம் வந்து அந்த அக்கமாலை அணிந்து கொள்கிறார். இப்படி எல்லாவற்றையும் தரித்து கொண்டு அலங்கரித்து சர்வாலங்கார பூஷிதராக சுவாமி எழுந்தருள்றார். வந்தவரை ஊர் எல்லையிலிருந்து வரவேற்று அழைத்து கொண்டு வராங்க. சுவாமிகள் போய் அங்கே நல்லூர் பெருமணத்து பெருமானை எல்லாம் தரிசனம் செய்து கொண்டு மடத்திலே தங்கியிருந்து மறுநாள் இந்த திருமஞ்சனம் இதெல்லாம் ஆகி நம்பியாண்டார் நம்பி இல்லத்திற்கு வராங்க. வீட்டில் விமர்சையாக நடக்கவிருக்கிறது கல்யாணம். அப்போ அவருடைய மனைவியும் அவருமாக வாசலில் நின்று வரவேற்கிறாங்க. மனைவியார் கையிலே பொற்கரகத்தில் தீர்த்தமும் பாலும் சுமந்து கொண்டிருக்கிறாள். வந்த மாப்பிள்ளைக்கு பாலாலே கால் அலம்பி அந்த தீர்த்தத்தை தானே புரோஷித்துக் கொள்கிறார். எல்லோருக்கும் தெளிக்க தரார். சம்பந்தருடைய திருவடி தீர்த்தம்னு எல்லாருக்கும் அதை விநியோகம் பண்றார். இதெல்லாம் ஆன பிறகு சம்பந்த சுவாமிகள் எழுந்தருளி அக்னி காரியங்கள்லாம் அதில் வலப்பக்கத்தில் கொண்டு வந்து அந்த குழந்தையை அமர்த்துகிறார்கள். சொக்கியார் எழுந்தருள திருக்கல்யாணம் ரொம்ப விமர்சையாக நடக்கிறது. சுவாமிகள் இதெல்லாம் செய்து முடித்த பிறகு 2 பேருமா போய் சிவலோக தியாகர்னு அவருடைய திருநாமம், அந்த திருத்தலத்திலே ரொம்ப விசேஷமான திருநாமம், சிவலோக தியாகேஸ்வர்னு சொல்லக்கூடியது. தியாகேசன்கிற திருநாமம் பரம்பொருளை குறிக்கக்கூடியது. நேரடியாக சிவலோகத்தை காட்டி கொடுக்கக்கூடிய பெருமான், வணங்குபவர்களுக்கு தான் சிவலோகத்தையே காட்டி கொடுக்கக்கூடிய பெருமான். அப்படி அந்த சுவாமி அந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கார். இந்த திருக்கல்யாண நிமித்தமாக அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே திருநீலநக்கர் முருகநாயனார், திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர், அவருடைய மனைவி மதங்க சூளாமணியார் எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சமகாலத்தில் இருந்த ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த திருமணத்திற்கு வந்து சேர்ந்தது. இந்த நிலையில் சுவாமி தரிசனம் செய்து கொள்ளும் போது அந்த நல்லூர் பெருமானம் கோயில் சன்னதி வந்து மறைந்து அந்த இடத்துல ஒரு பெரிய அக்னி பிழம்பாக காட்சி தருகிறது. பெரிய நெருப்பு ஜோதியாக காட்சி தருகிறது. அது அப்படியே ஆகாசத்தை முட்டும் அளவிற்கு மேலே வளர்ந்து கொண்டு போகிறதாம். அப்படி அந்த இடத்துல சிவலோக தியாகேஸ்வரான சுவாமி ஒரு அக்னியாக காட்டி கொடுத்து அத்தனை பேரையும் உள்ளே வாங்கி கொள்வதற்கு சங்கல்பம் பண்றார். அப்போ சம்பந்த பிள்ளையார் எல்லாருக்கும் காட்டி கொடுக்கிறார். இந்த பரம்பொருளாக பெருமான் இருக்கக்கூடிய நிலை அத்தனை பேருக்கும் காட்டி கொடுத்து தலைக்கு மேலே கை வைத்து கும்பிட்டு கண்ணீர் மல்க அந்த இடத்துல சுவாமி நிற்கிறார். அந்த திருக்கல்யாணம்ங்கிற பந்தத்துல சுவாமி விழல, வைதீக நெறிக்காக தனுஷ்டித்தார். அதனால அதுல செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் முடிந்து பொறியிடுறது எல்லாத்தையும் பண்ணிட்டார். அத்தனையும் முடிந்த பிறகு தம்பதிகளாக வாழ்ந்தார்கள்ங்கிறது கிடையாது. அப்போ வந்து அந்த பற்றை வந்து பெருமான் வந்து எங்க பிடிக்கணுமோ அந்த இடத்துல பிடித்து நிறுத்துவது போலே வைதீக தர்மத்திற்காக வேண்டி சுவாமி திருக்கல்யாணம் செய்து கொண்டு மனைவியாக ஒருத்தியை வரித்துக் கொண்டு அங்கு எழுந்தருளி இருக்கார். அந்த கடன் எல்லாம் செய்தார். அதோட முடிந்தது. அந்த அளவில் முடித்துக் கொண்டார். உள்ளபடியே நல்லூர் பெருமணம்னு சொல்வதற்கு காரணம் இதுதான். கல்யாணம் எம்பெருமானோடு சேர்ந்து சேரக்கூடியதுதான் பெரிய திருக்கல்யாணம். அந்த மோட்சத்தை தான் கல்யாணம்னு சொல்ல. கல்யாணம்னா மங்களம்னு அர்த்தம். மங்களம் எதுன்னா எம்பெருமான் திருவடிகளை அடைவது. ஆனால் அதை காட்டி கொடுக்கிறார். அதுல கூடியிருந்த எல்லோருக்கும் பெருமான் சிவலோகத்தை காட்டி கொடுக்கிறார். வந்தவர்கள் எல்லாருக்கும் சிவலோகத்தை காட்டி கொடுத்தார். அந்த அழைப்புதழ் ஏற்று வந்தவர்கள் அந்த வழியா போறோம், ஏதோ மங்கள சத்தியம் கேட்கறதே வாத்தி சத்தியம் உள்ள எட்டி பார்த்தவங்க, வந்தோம்னா எப்படியும் விருந்து இருக்கும் போல இருக்கேன்னு வந்தவங்க, விளையாட்டா சொல்லுவாங்க அந்த விருந்து சமையல் பண்றதுக்கு ஒரு அம்மா வந்திருந்தாலாம். அவ வந்து வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு வந்திருக்கா. பிள்ளை வந்துட்டான், நேரத்துக்கு வந்திருக்கான் போல் இருக்கு. அம்மா எங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு சமைக்க போயிருக்கானாலாம். அவளை பார்த்து சாவியை வாங்கிட்டு வரலான்னு நான் சாவியை வாங்குறதுக்கு வந்தானா. சமையல் பண்ண விட்டு சாவி வாங்க வந்தவன் உட்பட அத்தனை பேருக்கும் அந்த எல்லாமே சொல்றது, இதெல்லாம் சொல்லுவது சும்மா ஒரு இதுக்காக சொல்றது. ஆனா அத்தனை பேருக்கும் கொடுத்தார். அதுல சேக்கிழார் சொல்லுவது அகப்புற சமயத்தவர்கள் வரையிலும் எல்லோருக்கும் கொடுத்தாருங்கிறார். அதுல வந்து சித்தாந்திகளாக இருந்த ஆச்சாரியர்கள் இவங்க எல்லாரும். ஆனா அதை தாண்டி வைரவ சமயம், வாமம், காளாமுகம், காபாலிகம்
இப்படி இருக்கக்கூடிய ரௌத்ரமான சமயங்கள் கூட அகப்புற சமயம்னு சொல்றோம், அவங்களுக்கெல்லாம் சேர்த்து கொடுத்தார் பெருமாள். சிவபரத்துவம் ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் சம்பந்தர் சன்னதியிலே மோட்சத்தை எம்பெருமான் நிச்சயம் பண்ணி கொடுத்தார். அந்த வழிக்கு அத்தனை பேருக்கும் அந்த சிவலோகத்தை அந்த இடத்துல காட்டி கொடுத்து அப்படியே பெரிய அக்னியில எல்லாரும் சேர கடைசியாக திருமணம் செய்து கொண்ட பெண்ணை அந்த இடத்துல அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறார். விட்டு பிரியறதில்லைன்னு சத்தியம் பண்ணதுனால அவ கைகளை விரலோட சேர்த்து பிடித்து கொண்டு சுவாமி உள்ளே பிரவேசிக்கிறார் அந்த அக்னியிலே. கடைசியா சுவாமிகள் எழுந்தருளினது எல்லாருக்கும் காட்டி கொடுத்தார். அது ஆச்சாரியருடைய காரியம், எம்பெருமானை காட்டி தரக்கூடியது. அதை காட்டி கொடுத்தார். இந்த திருமணத்துக்கு கலந்து கொண்டவர்கள் செய்த பேரு அவ்வளவு பெரிய பேரு, அத்தனை பெரும் பேரு எல்லோருக்கும் காட்டி கொடுத்தார். அதிலே திருநீலகண்டத்தை ஆழ்வானார், அவர்தம் மனைவியார் திருநீலநக்கர். திருநீலநக்கர் எல்லா வைத்தியகாரங்கள்லாம் பார்க்கிறார். அவர் பிராமணர், எல்லாம் பார்க்கிறார். யாழ்ப்பாணர் ரொம்ப நாளாவே இவர் கூட தான் அவர் கூடவே தான் இருந்தார். சுவாமிகள் தொண்டநாட்டு யாத்திரையில யாழ்ப்பாணம் கலந்துகிட்டதா தெரியல. அது தெரியல. அப்படின்னா சீர்காழி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அங்கேருந்து வரணும். அந்த அளவில் எல்லோரும் சேர இப்படியாக நடந்தது அந்த திருக்கல்யாணம். சுவாமிகள் எல்லாருக்கும் காட்டி கொடுக்குறார். அதில் தான் சொல்லும்போது கல்லூர் பெருமணம் வேண்டேங்கிறார். நமக்கு கல்யாணங்களில் இந்த அம்மி மிதிக்கிற வழக்கம் இருந்திருக்கு, எப்போதும் இருந்து கொண்டே தான் இருந்திருக்கு. அது ஒன்றும் புதுசு இல்லை. கல்லூர் பெருமணம்னா அந்த கல்லை ஏறி மிதித்து செய்யக்கூடிய திருமணத்தை நான் ஏற்கல வேண்டாம் அப்படிங்கிறார். அந்த பாடல்லையே சொல்லும்போது கல்லூர் பெருமணம் வேண்டேன்னு தான் பாடுறார் அவர். கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம், பல்லூர் பெருமணம் பாட்டு மெய் ஆய்த்தில, சொல்லூர் பெருமணம் சூடலரே, தொண்டர் நல்லூர் பெருமணம் மேய நம்பானே. அதனால் அவர் வேண்டிய பெருமணம் நல்லூர் பெருமணம். அது பெருமானோடு சேரக்கூடியது. அந்த இதுக்கு முன்பாகத்தான் சுவாமிகள் கடைசியாக பாடிய பதிகம் கல்லூர் பெருமணம் வேண்டேங்கிற பதிகத்துக்கு முன்னாடி சுவாமிகள் நமசிவாய பதிகம் பாடுறார். 2 வைதீக காரியங்களை ஆச்சாரியர்கள் சொன்னதுனால சுவாமி அனுஷ்டித்து காண்பிக்கிறார். ஒன்று உபநயன சம்ஸ்காரம். நான் ஞானப்பால் எல்லாம் 3 வயதுல குடித்தவருக்கு 7 வயசுல அவசியமாக இதெல்லாம் தேவையே கிடையாது, ஒண்ணுமே தேவையில்லை. ஆனா அதை அனுஷ்டித்தார். அதனால தான் சேக்கிழார் அதை ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவார். வந்தவர்கள்லாம் பெரிய வேதத்துகள் பண்ணி வைக்கிறதுக்கு வந்த வாத்தியார்கள்லாம் அத்தனை பேரும் வந்திருந்து சுவாமிகளுக்கு விதிப்படி செய்யணுங்கிறதுக்காக செய்தது. வந்தவர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துதான் வேதபாகத்துல எல்லாம் உட்கார்ந்து அவர்கிட்ட அதெல்லாம் கேட்டுக்கொண்டு போனார்களாம். பிரம்மமந்திர உபதேசம் பண்றேன்னு வந்தவர்கள் சுவாமிகளிடத்தே உபதேசமாக விஷயங்கள்லாம் கேட்டுக்கொண்டு போனார்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு உபதேசம் பண்றது துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைந்து நாள்னு ஆரம்பித்து 5 எழுத்து மந்திரத்தினுடைய விசேஷத்தை பாடுறார். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. முதல் பதிகம் 5 எழுத்து மந்திரத்தை உபதேசம் பண்ணது அந்த இடத்துல. அதற்கு அடுத்த வைதிக சடங்கு சுவாமிகள் செய்து கொள்வது திருக்கல்யாணம். எப்படியுமே பிரம்மச்சரியத்துக்கு உபநயனம், கிரகஸ்தாசிரமத்துக்கு விவாகம், அந்த 2 ஆசிரமத்திற்குமான வைதிக சடங்கு. அந்த 2த்திலையும் பஞ்சாட்சர மந்திரத்தை வலியுறுத்தி சொல்றார். இங்கே தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பதிகத்தை அங்கே தான் பாடுறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது, வேதம் 4னும் மெய்ப்பொருள் ஆவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது, வேதம் 4னும் மெய்ப்பொருள் ஆவது, நாதன் நாமம் நமசிவாய. கடைசியா பண்ண உபதேசம் அது நாதன் நாமம் நமசிவாயவேன்னு சொல்லி இது எல்லாவற்றையும் பெற்று தந்துவிடும். இதால தர முடியாதது ஒன்றும் இல்லை, இதால முடியாததுங்கிறதே கிடையாது, சகலத்துக்கும் இது நிவாரணியாக இருக்கக்கூடியது, எந்த கஷ்டத்திலும் நம்மை கைவிடாதது இதுன்னு சொல்லி பஞ்சாட்சரத்தினுடைய சிறப்பை வலியுறுத்தி 2வது பதிகம் இந்த இடத்துல பாடுறார். இப்படி பாடி நிறைவு செய்து கொடுத்து தான் கல்லூர் பெருமணம் பாடி போய் அந்த அக்னியில சுவாமியும் தோத்திர பூர்ணாம்பிக்கையோட சேர்ந்தே கலக்கிறார். திருநெல்லூர் பெருமணம் தான் இப்ப ஆச்சாள்புரம், ஞான சம்பந்த ஆச்சாரியர்புரம், அதனால அது ஆச்சாள்புரம். ஆச்சாரியபுரம் ஆச்சாரியபுரம், அதுதான் ஆச்சாள்புரம். இப்ப பேச்சு வழக்கில் ஆச்சாள்புரம்ங்கிறோம், ஆனா ஆச்சாரியபுரம்ங்கிறது தான் சரியான வழக்கு. அப்படி அந்த சிவஜோதியிலே சுவாமிகள் கலந்து எல்லோருக்கும் அந்த சிவலோகத்தை காட்டி கொடுத்து தாமும் போய் கலந்தார். அது எல்லாம் முடிந்த பிறகு அந்த கோயில் மறுபடியும் தோன்றியதாம். அந்த இடத்துல மறுபடியும் அந்த கோயிலாக காட்டி கொடுத்தது. அதுக்கு முன்னாடி இருந்த சன்னதியிலே அக்னி பிழம்பாக காட்டி கொடுத்து முடிந்த பிறகு அது மறுபடியும் கோயிலாக அப்படியே அமைந்து கொடுத்ததுன்னு சொல்லப்படுகிறது. அதனாலே சுவாமிகளுடைய திருமணத்திலே கலந்து கொள்ளாமல் இழந்தோமேன்னு இருந்தவர்கள்லாம் வருத்தப்பட்டது, இப்படியெல்லாம் சொல்றது உண்டு. அப்படி உயர்ந்ததாக நடந்த அந்த திருக்கல்யாணம், அதிலே சுவாமிகள் சிவலோகத்தை அடைந்தார். அது வைகாசி மூல நன்னாளிலே நடந்தது. சிவனடியார் பெருமக்களுக்கு வருஷ பிறப்பிலேருந்து முதல் 4 மாதமும் ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியது. முதல்ல சித்திரை சதயம், அது அப்பர் சுவாமிகளுடைய குருபூசை. வைகாசியில் மூலம், அது ஞானசம்பந்த சுவாமிகளுடைய குருபூசை. ஆடியில சுவாதி, அது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய குருபூசை. ஆணி மகம் மாணிக்கவாசகருடைய குருபூசை. மாசத்துக்கு ஒன்றா 4 வருதும் வரிசையாக வந்துடும். அப்பர், சம்பந்த சுவாமிகளது, சுந்தரரும் மாணிக்கவாசகரும். சித்திரை வைகாசி ஆணி ஆடி 4 மாதம் தொடர்ந்து குருபூசைகள் வந்த வண்ணம் இருக்கும். அதில் சுவாமிகளுடையது இந்த வைகாசி மூல நட்சத்திரமாக கொள்ளப்படுகிறது.
உள்ளபடியே இவருடைய முழுமை பெற்றது இந்த நட்சத்திரத்துல தான். அதனால தான் இவர்கள்லாம் நட்சத்திரத்தை கொண்டாடுவது. ஆமா, இவங்க சாதாரணமா குரு பூஜை எல்லாமே இறைவன் ஜெயந்தி கிடையாது. போது ஜெயந்தியாக கொள்றது இல்லை. இது ஜனனத்துக்கு இல்லையே. பிறந்த நாள் ரொம்ப தெரியாது. ஞானசம்பந்தருக்கு சித்திரை திருவாதிரைன்னு ஒரு கணக்குல வச்சிருக்காங்க. அதனால சித்திரை திருவாதிரை அன்னைக்கு சுவாமிகளுக்கு இந்த திருமுலைப்பால் உற்சவம் எல்லாம் இப்போதும் ஆமா, சீர்காழி திருத்தலத்துல விமர்சையாக நடைபெறுகிறது. ஏன்னா 3 வயது நிரம்பி அன்னைக்கு தான் அவர் அப்பாவோட போகணும்னு அழுதாருங்கிறதுனால அந்த 3வது திருநட்சத்திரமாகவே அதை வைத்துக்கொண்டு சித்திரை திருவாதிரைன்னு ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கிறது. ஆனா வேற யாரும் நமக்கு அப்பர், அவ்வளவு இதுவா சுந்தரர் அதை யாரும் யாரும் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஆனா அவர்கள் சிவபெருமானோடு சென்று சேர்ந்த நாள் தான், அதுதான் கொண்டாட வேண்டியது. அவர்கள் போய் பரகதி 63 அடைந்தது எல்லாருக்குமே வந்து இதுதான் குருபூசை நாள் தான். குரு பூஜை நாள். குருபூசை மாசமும் நட்சத்திரமாக கொள்ளப்படும். தனியடியார்களுக்கு தனியடியார். மாசமும் நட்சத்திரமாக கொள்ளப்படும். தொகையடியார்களை சித்திரை மாதத்தின் முதல் நாள்னு திலைவாழந்தனர்களுக்கு வச்சுட்டாங்க. முதல்ல அவங்க வர்றதுனால வருஷ பிறப்பன்னிக்கே திலைவாழந்தனர்களுக்கான தினமாக அதை கொண்டாடிடுறது. மீதி 8 பேரையும் பங்குனி மாசம் கடைசி நாள்னு வச்சுக்கிறது. வருஷத்தினுடைய முடிவில் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் பத்தராய் பணிவார், பரமணியை பாடுவார், சித்தத்தை சிவன்பாலை வைத்தார், திருவாரூர் பிறந்தார்கள், 30 திருமேனி தீண்டுவார், முழுநீர் பூசிய முனிவர்கள், அப்பாலும் அடி சார்ந்தார். இந்த 8 பேருக்கும் பங்குனி மாதத்தினுடைய கடைசி நாள். இப்போ வருஷ தொடக்கம் 1 கடைசி 1 இப்படி தொகையடியார்கள் வச்சுட்டு மீதி குரு பூஜைகளாக தனியடியார்கள் 63க்கும், அது போக நமக்கு அடுத்து வந்த செக்கிழார் பெருமான், நம்பியாண்டார் நம்பிகள், மீதி ஆச்சாரியர்கள், மெய்கண்ட தேவர் தொடக்கமாக வரக்கூடிய சந்தான ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் குரு பூஜையை அந்தந்த மாத நட்சத்திர கணக்கிலே விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள் அடியார் பெருமக்கள். இப்போ சம்பந்தர் அடிச்சுவட்டில் நம்ம வந்து கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். அந்த அளவு முடிச்சிட்டோம். இந்த அளவுக்கு முடிச்சிருக்கோம். நேர்கள் வந்து நிறையா திருப்பி அப்பர், சுந்தரர்னு எல்லாமே கேட்குறாங்க. சுந்தரர்லேருந்து ஆரம்பித்தோம்னா மொத்தமாக பெரிய புராணமே பார்க்கலாம். சுந்தரர் அதனால அந்த வரிசை கிரமத்தில் வரும்போது அப்பர் சுவாமிகள் புராணமும் எப்படியும் வரப்போகுது. அதனாலே சுந்தரர்லேருந்தே ஆரம்பித்து கொண்டு வர மாதிரி பார்த்துக்கலாம்.